முதலமைச்சர் துபாய் சென்று 6000 கோடி முதலீடு ஈர்த்ததாக கூறி 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் 60 கோடி ரூபாய் முதலீடு கூட இன்னும் தமிழ்நாட்டை அடையவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் டீன் ஷூஸ் குழுமத்தின் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார். இதனை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே திமுக அரசு முழுநேர பணியாக செய்து வருவதாக கூறியுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் காலனி நிறுவனம் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 20 மாதங்கள் கடந்தும் அதற்கான ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்பது ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் துபாய் சென்று 60,000 கோடி முதலீடு ஈர்த்துள்ளதாக கூறி 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இன்னும் 60 கோடி ரூபாய் முதலீடு கூட தமிழ்நாட்டை அடையவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனவே வீண் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.